Hi everyone, for all today topic is simplification அல்லது சுருக்குகா சொல்கிறோம். இது எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகும். வாங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸாக தான் நம்ம பண்ண போகிறோம். வித்தின் செகண்டில் எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், எனக்கு கொஷின் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1/x இருக்குது. இதனோட வேல்யூ வந்து எனக்கு 2ஆக இருக்குன்றாங்க. எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² வேல்யூ மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2, பி வந்து 4, சி வந்து 6 கொடுத்துருக்காங்க, டி வந்து 8 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன ஷார்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வேறு n² ப்ளஸ் ஆர் -2 தான். இதுதான் வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக்கான ஃபார்முலா. இப்போ வந்து இங்கே நம்ம இங்கே கொடுத்துருக்குற 2 தான் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 2² ப்ளஸ் ஆர் -2 வந்துருங்களா? இப்போ எனக்கு 2 2s ஆர் எனக்கு எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது இல்லையா? இங்கே பாருங்கள், ப்ளஸ் இருக்கா, இங்கே ப்ளஸ் இருக்கா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே மைனஸ் எடுத்துக்கிறீங்க. அப்போ 4ல் 2 போயிடுச்சுன்னா எனக்கு 2. அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1/x = 2 கொடுத்துருக்காங்க. x² ப்ளஸ் 1/x² வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே இதுக்கான ஷார்ட் ட்ரிக் எப்படின்னு பார்த்தோன்னா n² ப்ளஸ் ஆர் -2 இருக்கா? இங்கே 2 இருக்குங்களா? இந்த என்னோட வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ 2² ப்ளஸ் ஆர் -2 போட்டாயிடுச்சு. இங்கே எப்படி மைனஸ் வந்ததுன்னா கொஷினில் பாருங்கள், ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போ 4ல் 2 போயிடுச்சுன்னா எவ்வளோ உங்களுக்கு? 2 கிடச்சிருக்கு. வாங்க செகண்ட் சம் பார்க்கலாம். பி சம் பார்க்கலாம். பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1/x = 4. ஸோ x² ப்ளஸ் 1/x² = ஹவு மச் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஃபார்மில் என்ன சொல்லியிருக்கேன்? வேர் n² ப்ளஸ் ஆர் -2ன்னு சொல்லியிருக்கோமா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? இங்கே பாருங்கள், மைனஸ் சிம்பிள் இருக்கா? அப்போ இங்கே என்ன வரணும்? ப்ளஸ் வரணும். ஓகேங்களா? அப்போ n² ப்ளஸ் 2, என்னோட வேல்யூ என்ன? 4 கொடுத்துருக்காங்களா? அப்போ 4² ப்ளஸ் 2 ஆயிடுச்சா? 4 4s are 16 ப்ளஸ் 2 = எவ்வளோ வந்து நம்மளுக்கு 18 ஆன்சர். ஓகேவா? இது வந்து ஷார்ட் ட்ரிக். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கடுத்து மாடல் பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஃபஸ்ட் டைப்பில் ஏவும் பியும் பார்த்தோம். செகண்ட் டைப்பில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பி மாடல் பாருங்கள். செகண்ட் டைப்பில் வந்து பார்த்தோன்னா a மைனஸ் b = 5 கொடுத்துருக்காங்களா? அண்ட் ab = எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 24 கொடுத்துருக்காங்க. உங்களை என்ன கண்டுபிடிக்க சொல்லுங்கன்னா a² ப்ளஸ் b² வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று வந்திருக்கு. ab = 24 வந்திருக்கு. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, அதே தான். இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதால n² ப்ளஸ் 2 போடுவோமா? அப்போ 5² ப்ளஸ் 2 போட்டாயிடுச்சா? அதே மாதிரி இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க. இங்கே 5² ப்ளஸ் 2 போட்டாயிடுச்சா? இன்ட்டு இங்கே என்ன வேல்யூ கொடுத்து ஏபியோட வேல்யூ எவ்வளோ? 24 24 போட்டாயிடுச்சுங்களா? அவ்வளோதான். இப்போ 5 5s எவ்வளோ? 25 ப்ளஸ் இங்கே மல்டிப்ளை 2 வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 48 வருங்களா? இந்த 2 ஆட் பண்ணால் 73 வந்துச்சுங்க. அவ்வளோ ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லைங்க. a மைனஸ் b = எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. ஏபியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24 கொடுத்துருக்காங்க. உங்களை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா a² ப்ளஸ் b² எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ அதே ஃபார்ம்னா தான் n² ப்ளஸ் ஆர் -2 தான். இங்கே பாருங்கள், மைனஸ் இருக்கிறதால நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். n² ப்ளஸ் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து 5 தானே என்னோடய வேல்யூ. அப்போ 5² ப்ளஸ் 2 போட்டாயிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ஏபி வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 24 வந்துச்சு. 5 5s are 25 ப்ளஸ் இது ஃபஸ்ட்டு இது மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 48 வந்துருக்கு. அப்போ இந்த ரெண்டுத்தை ஆட் பண்ணால் எனக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா 73 இருக்குது. இன்னொரு சம் பார்க்கலாங்களா? ஒன்றும் இல்லை, நீங்களே சொல்லிடுங்க, ஈஸியாக இருக்கும். a ப்ளஸ் b = எவ்வளோ? 5. அதே அண்ட் ab = எவ்வளோ? 5. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? a² ப்ளஸ் b² கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நீங்களே இதை ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ணிடுறீங்க. கரெக்டு தானே? அதே தான். இங்கே ப்ளஸ் இருக்கிறதால இங்கே மைனஸ் பண்ண போகிறோம். n² - 2 போடுறோம்.
இன்ட்டு இங்கே கொடுத்துருக்குற வேல்யூ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏபி என்ற கான்செப்ட். ஆக்சுவலாக இது ஃபார்மில் என்ன எப்படி இருந்ததுலாம் ஷார்ட் டிக்ஸ்னா என் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன போடலாம், என் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அது வந்து ஜென்ரலாக இருக்குது தான் இன்ட்டு ஏபி. இது ஒரு ஷார்ட் ட்ரிக் ஃபார்ம்லாவோ நம்ம கூட அப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 5 ஸ்கொயர் ஓகே மைனஸ் 2 ஆயிடுச்சுங்களா இன்ட்டு 5ங்களா ஓகே 5 5 சார் எவ்வளோ 25 மைனஸ் 2 இன்ட்டு 5. இப்போ இதை அப்படியே பாருங்கள் 25 இன்ட்டு 10 ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ வரும். ஆக்சுவலாக வந்து 25ல் 2 போயிடுச்சுன்னா அது மைனஸ் பண்ணவே இல்லை பாருங்கள். ஆக்சுவலாக வந்து 25 மைனஸ் 10 5 2 சார் 10 இல்லை சாரிங்க, இங்கே வந்து என்ன வரணும்னா மைனஸ் வரணும் சாரிங்க. 25 இங்கே 5 2 சார் 10 தானே மைனஸ் 10 ஈக்குவல் டு எனக்கு ஆன்சர் எவ்வளோ வந்திருக்குன்னா 15 வந்திருக்கு. இது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப டெட் ஈஸி. இதில் இன்னொரு டைப் நம்ம பார்க்கலாம் வாங்க. சிம்பிளிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து தேர்ட் டைப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 14 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்ட் xy இஸ் ஈக்குவல் 3n கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9y ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷின். ஓகேங்களா, 2x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் 14 கொடுத்துட்ருக்காங்க. xy ப்ராடக்ட் வந்து 3 கொடுத்துருக்காங்க. xyயோட ப்ராடக்ட் வந்து 3 கொடுத்துருக்காங்க. 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாமா? அதே ஃபார்மில் தான், ஒன்றும் இல்லை. இங்கே என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா n ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணோம் இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணுமா. எக்ஸ்ட்ரா இங்கே 2 இருக்கிற அந்த நம்பரை திரும்பி அகைன் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள், இதுதான் ஃபார்முலா. n ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 நான் ப்ராடக்ட்டு மல்டிப்ளை பண்ணோம், அது xyன்னு போட்டுக்கலாமா. இன்ட்டு எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, அப்போ எனக்கு என்ன ஆகும்னா எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு போடுப்போம், அவ்வளோதான். இப்போ n ஸ்கொயரோட வேல்யூ என்ன 14 ஸ்கொயர் வருமா நம்மளுக்கு. 14 ஸ்கொயர் மைனஸ் எனக்கு 2 அப்படியே இருக்கட்டுங்க. இங்கே 3 இருக்கா, அது போட்டுக்கலாங்க. அகைன் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 2 இருக்கா, 2 போட்டாயிடுச்சு. அகைன் ஒய்யோட வேல்யூ 3 போட்டாயிடுச்சு. இப்போ 14 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 196 மைனஸ் 2 3s are 6 இன்ட்டு 2 3s are 6. அப்போ 196 6 6 எவ்வளோ 36. அப்போ இது நான் சம் பண்ண எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 160 வந்திருக்கு. இது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். இந்த சம் பார்க்கலாங்களா வாங்க. இந்த சம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஓகேங்களா, கொஷின் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 9 கொடுத்துருக்காங்களா. அப்போ ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்காங்க xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx ஈக்குவல் டு 26 கொடுத்துருக்காங்களா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா அதே தான். இங்கே ப்ளஸுக்கு இதெல்லாம் மைனஸ் எடுத்துக்க போகிறோம். அப்போ 9 ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படியே தான் வரப்போகுது. இன்ட்டு இங்கே பாருங்கள் ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்காங்க 26 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 26 இல்லை வேல்யூ எல்லாமே ஒன்று தான். அப்போ எல்லாம் மல்டிப்ளை பண்ணாலும் 1 இன்ட்டு 1 தான் வரப்போகுது. எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1, ஜெட்டோட வேல்யூ 1. அதை போட்டாலும் ஒன்று தான், போடா கட்டி ஒன்றுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9 9 சார் எவ்வளோ சொல்லலாம், நம்ம 81 எடுத்துக்கலாமா. மைனஸ் இப்போ 26 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். அப்போ எனக்கு 26 கூட 2 மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும்னா 52 வந்துடுங்களா நம்மளுக்கு. 2 6 ஆர் 12, 2 2 சார் 4, 1 5. அப்போ 52 வந்திருக்கு. அப்போ 81ல் 52 போயிடுச்சுன்னா எனக்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 29 வந்திருக்கு. இது புரிஞ்சிச்சிங்களா? ஒன்றும் இல்லை, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9 கொடுத்துருக்காங்க. அதனோட ப்ராடக்ட் வேல்யூ வந்து 26 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ 9 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 26 ப்ராடக்ட் போட்டுட்டோம். இங்கே எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ எதுவுமே இல்லை, 1 1 இருக்கிறதால அப்படியே 1 மல்டிப்ளை பண்ணிவிட்டு போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இன்னொரு சம் பார்க்கலாங்களா.
ரொம்ப ஈஸியான சம் தாங்க, ஒன்றும் டஃப்னு கிடையாது. இங்கே பாருங்கள், a + b + c = 15 கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் ab + bc + ca எவ்வளோன்னு பார்த்தோன்னா 25 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறேன்னா a² + b² + c² வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ ஈஸி தான். அப்போ எனக்கு 15² - 2 × 25 வருங்களா. ஓகேவா. இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆன்சர் வந்து 75 வரும் ஆன்சர். இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து 75 வரும். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு கான்செப்ட்டு. யாரெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆலுங்க.